தொடர்ந்து 2-3 மாசம் உங்களுக்கு பீரியட்ஸ் வராம, பீரியட்ஸ் வரப்போ அது கட்டி கட்டியாவும், தொடர்ந்து 10, 12 நாளும் போகுதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. நம்ம கர்ப்பப்பை வந்து இப்படி இருக்கும். இதுல வந்து இன்னர் லேயர், மிடில் லேயர், அவுட்டர் லேயர்ன்னு 3 இருக்கு. சைடுல வந்து டியூப்ஸ்ன்னு இருக்கும். இங்க வந்து ஓவரீஸ்ன்னு இருக்கும். இந்த ஓவரீஸ்ல வந்து 2 ஹார்மோன் இருக்குங்க. ஒண்ணு வந்து ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்னு வந்து ப்ரொஜெஸ்டரான். இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் வந்து நம்மளுக்கு ஓவுலேஷன்க்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும். இந்த ஓவுலேஷன் சைடுல நடந்துட்டு இருக்க மாரி எண்டோமெட்ரியம்லயும் அதுக்கான சேஞ்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 15 நாள் ஈஸ்ட்ரோஜன் எஃபெக்ட்னால எண்டோமெட்ரியம் நல்லா வளருங்க. அந்த வளர்ந்த எண்டோமெட்ரியம் பிரெக்னன்சிக்கு ஏத்த மாதிரி ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் மாத்தும். இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து 15 நாள் தான் நம்ம பாடியில இருக்கணும். அதுக்கப்புறம் ஓவுலேட்டரி சேஞ்சஸ் நடக்கிறதுனால ப்ரொஜெஸ்டரான் வந்துடணும். பிசிஓடி பேஷண்ட்டுக்கு இந்த ஓவுலேஷன் நடக்காது. ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மட்டுமே நம்ம பாடியில இருக்கும், ப்ரொஜெஸ்டரான் வராது. ஈஸ்ட்ரோஜன் தான் எண்டோமெட்ரியமை வளர்த்துற ஹார்மோன்னு சொல்லியிருக்கோம். ஈஸ்ட்ரோஜன் மட்டுமே நம்ம பாடியில இருக்கிறப்போ எண்டோமெட்ரியம் ரொம்ப வளர்ந்துரும். அந்த வளர்ந்த எண்டோமெட்ரியம் ப்ளீட் ஆகுறப்போ அதிகமா ப்ளீட் ஆகுது. இந்த காரணத்தினால தான் பிசிஓடி பேஷண்ட்டுக்கு 2-3 மாசம் தொடர்ந்து பீரியட்ஸ் இல்லாம பீரியட்ஸ் வரப்போ திக்கண்ட எண்டோமெட்ரியம், அதாவது 14 mm, 16 mm, 20 mmன்னு அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் ஆயிரும். அந்த வளர்ந்த எண்டோமெட்ரியம் ப்ளீடிங்கா வரதுனால பீரியட்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அண்டர்லையிங் பிசிஓடி கரெக்ட் ஆகணும்.